காடு அப்படின்றது அழகுகளையும் ஆபத்துகளையும் சேர்ந்தது தான் காடு. அப்படிப்பட்ட காடில் நல்ல விதமான செடிகளும் இருக்குது, மோசமான செடிகளும் இருக்குது. ஏன்னா பொதுவாக விலங்குகள் வந்துட்டு அதுங்களுக்கு தனியாக மெடிசின்ஸ் தேவைப்படாது. காட்டில் இருக்கக்கூடிய செடி பழங்கள் மரங்களை கொண்டு தான் அது தன்னைத்தானே மருத்துவம் பார்த்துக்கும். அப்படிப்பட்ட காடுகளில் இருக்கக்கூடிய எல்லா விதமான மூலிகளையும் நம்மளால் சோதனை பண்ணி பார்க்க முடியாது. அதை விலங்குகளை கண்காணிக்கிறது மூலிமா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் ரூக் தமிழ். காட்டுக்குள்ளே ஏகப்பட்ட விலங்குகள் இருக்குது. ஆனால் ஒரு சிலதுக்கு மட்டும்தான் காயமாயிருச்சுன்னா அதை எப்படி ஹீல் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். அப்படிப்பட்ட ஒன்று தான் மனித குரங்கு, அதாவது சிம்பான்சி. பொதுவாக நம்ம சிம்பான்சியிலிருந்து தான் எவல்யூஷன் ஆகி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சிம்பான்சிக்கு எந்த காயத்துக்கு எந்த மருந்தை போட்டால் தெளிவாகும் அப்படின்னு சொல்லி தெரியும். அப்படிப்பட்ட சிம்பான்சிஸை கண்காணிக்கிறது மூலயமா எந்தெந்த வேர்களில் எந்தெந்த செடிகளில் நம்மளுக்கு எங்கேருந்து மருந்து கிடைக்கும் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்க முடியும். பொதுவாக சிம்பான்சி வந்துட்டு 2 கால் மற்றும் 2 கையை வந்துட்டு ஊன் கொடுத்து நடக்கும். அப்படி நடக்கும்போது ஒரு தடவை சயின்டிஸ்ட் ஒருத்தர் நோட் பண்ணியிருக்காரு. என்னென்னா, சிம்பான்சி வழக்கம் போல் இல்லாமல் ஒரு கையை மட்டும் ஊனி நடந்திருக்கு, இன்னொரு கையை வந்துட்டு ஊனி நடக்கவே இல்லை. அதே நேரத்தில் கொஞ்ச நாள்லேயே அந்த கையும் சரியாயிடுச்சு. அது எப்படி, ஏன் இப்படி வந்து டக்குன்னு சரியாச்சு? மனுஷங்களுக்கு வந்துட்டு பொதுவாக அடிபட்டுச்சுன்னா எப்படியோ ஒரு வாரத்துக்கு மேலேயாச்சும் ஆகும். ஆனால் இந்த சிம்பான்சிக்கு வந்துட்டு டக்குன்னு சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லி அதோடைய கழிவுகள் எல்லாத்தையுமே எடுத்து ஆராய்ச்சி பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது அது குறிப்பிட்ட வகையான ஒரு மெடிசினல் பிளான்ட்ஸை வந்துட்டு எடுத்து அதன் மூலிமா குணமாயிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிய வந்திருக்கு. பொதுவாக மருந்து செடிகள் காட்டில் இருக்கக்கூடிய எல்லாமே வந்துட்டு பேராக்யூட்டிகா அப்படிங்கிற ஒரு ஃபேமிலி சேர்ந்தது தான். ஏன்னால் அதில் தான் முக்கால்வாசி எஃபிஷியன்ட் பிளான்ட்ஸ் எல்லாமே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அதை மனுஷங்களால் சோதனை பண்ண முடியலனாலும் விலங்குகள் வந்துட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிடும். மனுஷங்களால் எல்லா செடியுமே ஆராய்ச்சி பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு சில விலங்குகளை கண்காணிக்கிறது மூலயமா அது எந்த செடியிலேருந்து எந்த மருந்துகள் கிடைக்குது அப்படின்னு சொல்லி விலங்குகள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடும். அப்படித்தான் இந்த சிம்பான்சி வந்துட்டு சோதனை பண்ணியிருக்காங்க. அப்படி நோட்டமிட்டப்போ அது ஃபேர்ன் அப்படிங்கிற ஒரு வகையான செடியை எடுத்திருக்கு. அதாவது அது வந்துட்டு மருந்து செடி. அதை எடுத்த கொஞ்ச நாள்லேயே அதோடைய கால் வந்துட்டு சரியாயிடுச்சு. என்னடா டக்குன்னு சரியாயிடுச்சுன்னு சொல்லி அந்த ஃபேர்ன் செடி வந்துட்டு ரிசர்ச்சர்ஸ் கொஞ்ச நாள் வந்துட்டு அவங்களோட லேபில் வச்சுருக்காங்க. லேபில் வச்சதில் அதோடைய பாக்டீரியாஸை எதிர்க்கிறது மட்டும் இல்லாமல் அதோடைய புண்ணையும் ஆற வைக்கிற அளவுக்கு அந்த ஃபேர்ன் அப்படிங்கிற செடியில் வந்துட்டு மருந்து இருக்குது. இந்த மாதிரி காட்டுக்குள்ளே பல வகையான செடிகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே சிம்பான்சிஸ்க்கு வந்துட்டு ஒன்றோடு ஒன்று உதவி செஞ்சுக்கிற அளவுக்கு அறிவுகள் இருக்குது. ஏன்னா பொதுவாக ஒரு சிம்பான்சி அடிபட்டு ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கம் போக முடியலனாலும் மற்ற சிம்பான்சிஸ் எல்லாம் சேர்ந்து ஹெல்ப் பண்ணும். இப்படித்தான் ஒவ்வொரு விலங்குகளுக்கும் ஒவ்வொரு தனித்துவமான விஷயங்கள் இருக்குது. ஆனால் காடுகளுக்கும் அதுக்கு தனியான சிறப்புகள் இருக்குது. அந்த சிறப்புகளில் ஒன்று தான் இந்த மெடிசினல் பிளான்ட்ஸ். இந்த மெடிசினல் பிளான்ட்ஸை வந்துட்டு நம்ம பாதுகாக்கிறது மூலிமா மற்ற விதமான நோய்களையும் க்யூர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ரிசர்ச்சர்ஸ் சொல்கிறாங்க. ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஒரே கஷ்டம் என்னென்னா, எல்லா செடிகளையும் வந்துட்டு நம்மளால் சோதனை பண்ண முடியாது. இந்த மாதிரி விலங்குகளை கண்காணிக்கிறது மூலயமா மற்ற செடிகளிலிருந்து என்னென்ன நியூட்ரிஷன் கிடைக்கும் அப்படிங்கிறத வேணால் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் காட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செடியுமே நம்ம சோதனை பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப சிரமம். அதனால தான் இப்போ வரைக்கும் நிறையா நோய்க்கு வந்துட்டு மருந்துகள் கிடைக்கிறது இல்லை. ஒருவேளை எல்லா செடிகளையும் வந்துட்டு நம்ம நோட்டமிட்டோம்னா, அதாவது கண்காணித்தோம்னா மருந்துகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறையா சயின்டிஸ்ட்டும் மருத்துவர்களும் சொல்கிறாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி காட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான நியூட்ரிஷனல் பிளான்ட்ஸை பற்றியும் மெடிசினல் பிளான்ட்ஸை பற்றியும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்வம் இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பை.